நட்புக்களே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வலுன்னு டேஸ்ட்டான ஒரு டிஃபன் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அருமையாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஜீரக சம்பா ரைஸ், ஜீரா ரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். 1 கப் அளவுக்கு ஜீரா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உடச்ச பாசிப்பருப்பு அதை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம வேக வைக்கிறதுக்கு 1 கப் 2 சேர்த்து அரிசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10-15 கருவேப்பிலை கிட்ட சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்ல ஒரு கோழி குண்டு சைஸுக்கு அதை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கிறோம். ஏன்னா துருவி போட்டோம்னா அது வேகும் போது நல்லாவே அதோடய ஜூஸ் இறங்கிடும். இப்போ நம்ம வேக வைக்கும் போதே இந்த மாதிரி ஜீரகம், மிளகு, இப்போ பச்சை மிளகாலாம் சேர்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் சேர்ந்து வேகும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு பெருங்காயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி அளவு சேர்க்குறோம் பாலோடு சேர்த்து. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடுறதுக்கு முன்னாடி கொதிக்கும் போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நெய் ரொம்ப தாளிக்கும் போது நம்ம நெய்யில் சேர்க்க போகிறோம். ஸோ நெய் வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைன் ஆயில் மாதிரி ஆயிலை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொதித்து வரும்போது மூடி வச்சுருங்க. விசில் வந்து 3லேருந்து 4 வரைக்கும் விடலாம்ப்பா. ஏன்னா இது பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். இப்போ அது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் எண்ணெய் சேர்க்க போகிறோம், அதை கவனம் வைங்க. நல்ல ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க, வெடிக்க வாய்ப்பு இருக்குது. கருவேப்பிலை ஒரு 10 தழை, பெருங்காயம் நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் இந்த தாளிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் குக்கரை திறந்தோன்னே கிண்டாதீங்க, தாளித்து கொட்டி அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்ல பதமாக வெந்து சாஃப்டாக இருக்கும். நெய்யை சேர்க்கும் போது நல்லாவே உங்களுக்கு அந்த வலுவலு நல்லா அல்வா மாதிரி பதத்தில் நெய் கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும். ஸோ இது நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.